ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நெஞ்சு பொறுக்குது இல்லையே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்கல அப்படின்ற காரணத்தினால ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட அவங்க ஃப்ரெண்டு இவருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபாரஸ்ட்ல தங்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் சேஃபான இடம், நம்ம இடம் தான் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு தங்க வைக்கிறாரு. ஆனா போக போக அங்க ஏதோ ஒரு தப்பா நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வருது. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா தான் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி திங்கிங் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அப்படி அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை இருக்கு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தாலும் ஓரளவு டீசெண்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் எல்லார் கேரக்டரும் ஓரளவு டீசெண்டா எழுதியிருக்காங்க. எல்லாரோடையும் மீங்களா வந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே நம்ம கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க அந்த மிஸ்ட்ரி போர்ஷனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஜாதி, மதம் இதை பத்திலாம் பேசியிருக்க விஷயமும் நல்லாவே இருந்தது. பல அரசியல் டைலாக்ஸும் வரதா செய்யுது, அதுவும் நல்லாவே இருக்கு ரிலேட் பண்ணிக்கிற அளவு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருக்கலாம். ஓரளவு நீட்டாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.